இதுதான் நம்மளோட நியூ ஹோம். ரைட் சைட் கிச்சன் இருக்கு. டெய்லி யூஸ் செயின் இருக்கு இல்லையா, அது வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த குர்தா செட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிபா. இது வந்து ஆரோ ஹப் மால்ல வாங்கியிருந்தோம். உனக்கு சாக்கி தான் உனக்கு. வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். இன்றைக்கி நான் எங்களோட மில்க் வார்மிங் ஃபங்க்ஷன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் பசங்களை வீட்டில் விட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வந்து பால் காய்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி அக்ஷய திருதியை, ஸோ நல்ல நாளுன்னு சொல்லிட்டு காலையிலே வந்தாச்சு. பசங்களை விட்டுட்டு வந்திருக்கீங்களே ரொம்ப தூரமாக அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. வி ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் 8th floor to 11th floor. அப்படியே அப்கிரேட் ஆகிருக்கோம். ஸோ அங்கே தான் இன்றைக்கி பால் காய்க்க போகிறோம். ரொம்ப அப்பார்ட்மெண்ட்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்ததுலேயே நாங்கள் பார்த்துருந்தோம். பட் எங்களுக்கு வந்து வெளியே போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. ஃபைனலி இந்த வீடு வந்து எங்களுக்கு கிடச்சிது. சரி, ஓகே, நம்ம இங்கேயே இதே அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் தானே இருக்கோம், ஸோ வந்து வேறு இதுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே வீடு பார்த்தாச்சு. நல்லபடியாக 10:30 பால் காய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம். எம்டி ஹோம் டூர். ஸோ மைக் எடுத்துகிட்டு வரல, வாய்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா சாரி. இதுதான் நம்மளோட நியூ ஹோம். இப்போ எம்டி ஹோம் டூர் பார்க்கலாம். என்ட்ரி ஆனோட வந்து நமக்கு 2 racks ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. தென் இதுதான் லிவிங் கம் டைனிங் ரூம். இது வந்து நம்ம டிவி யூனிட் வைக்கிற இடம். ரொம்ப சிம்பிள் தான், பட் இது போதும், நமக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கணும். தென் அப்படி நம்ம வந்தோம்னா ரைட் சைட் கிச்சன் இருக்கு. இதுதான் கிச்சன் டூர். நான் தனியாக டூருன்னு போடுவேன்னு தெரியல, பட் நான் வர்றப்போ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்தோம்னா இங்கே ஒரு ஸ்பெஷல். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் பூஜா ரூம் இல்லை, இங்கே பூஜா ரூம் இருக்கு. ஸோ இதுதான் பூஜா ரூம். எல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட நியூ ஹவுஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மேரேஜ்க்கு அப்புறம் 4th ரெண்டல் ஹோம் இது. நெக்ஸ்ட் போனால் கண்டிப்பாக ஓன் ஹவுஸ் தான். ஓகேவா? பிளஸஸ் உங்களுக்கும் அதே மாதிரி ட்ரீம்ஸ் இருந்ததுன்னா நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹோம் டூர் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக்கியாக இருந்தது, அதனால என்னால் ஷேர் பண்ண முடியல. க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்காவாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் பால்லாம் காய்ச்சதுக்கப்புறமா பசங்க வந்தாங்க. அவங்க கூட ஃபோட்டோஸ் மெமரிஸ்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணிவிட்டு வி டுக் ரெஸ்ட். பால் காய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பசங்களுக்கு டெய்லி யூஸ் செயின் இருக்கு இல்லையா, அது வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு பிளான் பண்ணோம். பட் இன்னைக்கு அக்ஷய திருதியை, அதனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் இல்லையா ஷாப்லாம், அதனால வேணாம், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அப்படியே வந்து போஸ்ட்போன் பண்ணிவிட்டு டின்னர் இல்லை லன்ச் வந்து வெளியேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு குட்டி தூக்க போட்டுட்டு அகெயின் இப்போ வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாளையிலேருந்து கிளீனிங் ஒர்க் அர்பன் கம்பெனியில் வந்து புக் பண்ணியிருக்கேன் வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஐ ஃபீல் ஸோ டயர்ட். மை ஃபேஸ் இஸ் ஸோ டயர்ட். ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்கு. பட் ஒன்றும் ஒய்லாம் இல்லை, பயங்கரமான ஹெக்டிக்கான நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால தான் இந்த வீக்கெண்ட் என்னோட அம்மாவும் அண்ணாவும் வருவாங்க. ஸோ ஐ கேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்தால் தான் ஒரே ஹோப். அண்ணியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் பசங்க எல்லாத்தையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா, அதனால வந்து
இங்க இருக்கிற 2 வாண்டுங்களையும் கூட்டு போய் அங்க விட்டுருங்க. ஸோ வந்து அங்க நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, நான் இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see. ரியலி இந்த கோம்பு வாங்கிக்கோங்க, ஹேர் ப்ரஷ். இந்த ஹேர் ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா என்னோடது பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ரிஸி ஹேர். இந்த ஹேர் ப்ரஷ் வச்சு நான் வந்து ஹேர் மாஸ்க் போடுறப்போ, அப்புறம் ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம்லாம் வாஷ் இது பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்னிங்கே பண்ணல. பட் முடி வந்து நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பாண்டிச்சேரியில இருந்த வீட்டில் நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹாவ் சோ மெனி மெமரிஸ். நான் சென்னையில் அந்த அளவுக்கு வீடியோஸ் எடுக்கல, அதுவும் பர்டிகுலராக இந்த வீட்டில் சொல்கிறேன். ஸோ அதனால இந்த 10 days நான் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் டெய்லி வந்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இது எப்படி போக போகுதுன்னு. மேக்ஸிமம் இந்த ஷிஃப்டிங் அப்புறம் வந்து ஆர்கனைசிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக வீடியோஸ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு. ஸோ அதை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே வாங்க. அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நான் மட்டும்தான் ரெடி ஆகணும். எனக்கு தூக்கமாக வந்துட்டு இருந்தது, லைட்டாக படுத்தேன், அப்படியே ஒரு 1 hour படுத்துட்டேன். ஸோ இப்போ டக்குன்னு ரெடி ஆகிட்டு போல. ப்ராப்பராக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இந்த ஹெக்டிக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஏன்னா இப்போதான் ஆஃப்டர் 2 years 3 yearsக்கு அப்புறம் ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெகுலராக இப்போதான் ஒரு 2 months பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஸ்கின் கேர் பண்ணனா மட்டும் இல்லை, நான் ப்ரெக்னன்சி டைம்லலாம் இருக்கிறப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறப்போவும் ஸ்கின் நல்லா தான் இருந்தது, எனக்கு ரொம்ப மோசமாக போகல. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனதுக்கு அப்புறமா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது இது. பாப்பா கேட்டேன், அப்போ எனக்கும் இது யூஸ் பண்ண சொன்னாங்க, பெரியவங்களுக்கு. ஸோ லைட்டாக எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் இந்த லனேஜோட க்ளோ சீரம். வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் போட மாட்டேன், ஜஸ்ட் வெளியே போறப்ப லைட் அப்ளை. கொஞ்சம் கிளம்ஸியா இருந்தா கண்டுக்காதீங்க. ஓகே, ஸ்கின் கேர் பண்ணாலே அப்படி ஃபேஸ் அப்படி கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிடும். அப்லிஃப்ட் மேங்கோ சீசன் வந்துருச்சு, மை ஃபேவரட் சீசன். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். உங்களுக்கு மேங்கோ சீசன் பிடிக்குமா பிடிக்கலையான்னு சொல்லி சொல்லுங்க, பிடிக்காதான்னு சொல்லுங்க. எங்க தான் மிஸ் ஆகும் தெரியாது, பட் இந்த பொட்டு பேக்கெட் மட்டும் இருக்குல்ல, எப்படியாச்சும் வந்து தொலைஞ்சிரும் முடியறதுக்குள்ள. லைட்டா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஓடி போயிடும். ஸோ லைட்டா லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது. பிங்க் போட்டிருக்கலாமோ, இது ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேட்ல இருக்குல்ல. லைட்டா பிங்க் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, somewhat okay. ஓகே,
ஸோ இந்த துப்பட்டா வேர் பண்ணிக்கலாம். இந்த குர்தா செட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிபா. இது வந்து ஆரோ ஹப் மால்ல வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள். அதுவும் நம்ம சம்மருக்கு ஏத்தாப்புல சூப்பரா லைட் வெயிட் காட்டன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குர்தா செட். கலரும் நல்லா இருக்கும். பேண்ட் தான் கொஞ்சம் ஷார்ட்டா போயிடுச்சு. மற்றபடி குர்தா செட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படியே போகணும்னு ஆசைதான். பட் சஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ லைட்டா சோற்று வந்துருச்சு. அதுக்கு ஐ காட் so many எல்லாம் ஒரு 2-3 டேப்லெட்ஸ். அதை வந்து ஷார்ட்ஸ்ல கிளாசிக் கைட்ரியில ஷேர் பண்றேன். பண்ணலாமா? இப்போல்லாம் அக்ஷய திருதியெல்லாம் கோல்டு ஷாப் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணுறது. அதுக்காக வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போத்தீஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேவரட் ஷாப்பில் போய் பருத்தி பால் குடித்தோம். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ஷாப் நேம் இன்றைக்கும் நோட் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே பருத்தி பால் குடிச்சிட்டு டைரெக்டாக நாங்கள் போத்தீஸ் போயிட்டோம். 1 minute. உனக்கு சாக்கி தான் உனக்கு. வா வா காருக்கு போ. அம்மா உனக்கு வந்து கொழுக்கட்டை வாங்கி. காரில் சாக்கி இருக்கு சொன்னமா சொல்லு. போத்தீஸில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே பசங்க அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாப் போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் பாலா கிட்ட சொன்னோம். அவன் எங்களுக்கு சென்னையே சுற்றி காமிச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் 11:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஒரு பொருள் வாங்கலை. ஒரே ஒரு பாவாடை சட்டை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். आपको